இதுதான் என்னுடைய கான்செப்ட், என்னோடய வாழ்க்கையில் உள்ள கான்செப்ட். அதுதான் என்னால் எதையும் செய்து முடிக்க முடியும். சிறு வயதிலிருந்து என்னுடைய இருதயத்தில் உதித்த வார்த்தை அதுதான். என்னுடைய குடும்பத்தார் என்னை தூக்கி குப்பையில் போட்டார்கள். டோட்டல் ப்ராப்பர்ட்டி வேண்டான்னு விட்டுட்டு வெளியே வந்தாச்சு. சின்ன வயசுலேயே வெளியே வந்தவன். தமிழ்நாட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுகள் எல்லாம் தூங்காத இடமே கிடையாது. நான் தான் தூங்கியிருப்பேன். என்னுடைய பத்திரிகை சேல்ஸு கலெக்ஷன் எல்லாம் நம்ம தான் பார்ப்போம். அது எல்லா பஸ் ஸ்டாண்டும் என்னுடைய வாழ்க்கையில் எடுக்கிற ஒரே முடிவு, என்னால் எதையும் செய்து முடிக்க முடியும், ஆனால் அவர் கூட இருக்கணும். அந்த எண்ணம் அந்த காலத்தில் இல்லை. அவர் கூட இருக்கிறாரா இல்லையா, அவர் இருக்கிறா இல்லையான்னு கூட தெரியாது. ஏன்னா வேத அறிவு ஆர்சி மக்களுக்கு குறைவு அக்காலத்தில். இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. ஆனால் நான் என்னுடைய இதயத்தில் சொல்வதெல்லாம் அப்படித்தான். ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் சொல்லுகிறேன். புத்தகத்தை வாங்கி புத்தகத்தை அச்சிட்டு சைக்கிளை வச்சு கட்டி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் சைக்கிள் மிதித்து புக்கு சேல்ஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு கடையாக புக்கை கொடுப்பேன். ஒருத்தனும் என் புத்தகத்தை வாங்க மாட்டான். என் புக்கை உண்மையை சொன்னால் வாங்க மாட்டான், பொய்யை சொன்னால் வாங்குவான். தலைப்பு படம் பார்ப்பான், அட்டை படம் பார்ப்பான், கொடுப்பேன் இப்படியே விட்டுருவான். ஆனாலும் மனம் தளராமல் கன்னியாகுமரி மாவட்டம் முழுதும் சைக்கிளை மிதித்து கடைகளில் புக்கை போட்டு சேல்ஸ் பண்ணி எம் பொழப்பை நடத்தினவன் தான் நான். உற்சாகமாக கையை தட்டலாம். ஆனால் அங்கே இருக்கிற தலைப்பு செய்தியெல்லாம் அந்த தேசத்துக்கும் உனக்கும் ஏற்றவாறு தான் இருக்கும். கடைசியில் எனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துவிட்டது. புத்தகத்தை நம்ம கடையில் தொங்க விடுறோம். 1981 புத்தக பணி உண்டு. அது தீவிரமாய் பணி வந்தது 1988. அது உச்சகட்டம் அடைகிற ஆண்டு 2000. சென்னையில் லாரி லாரியாக புக்கு போகும். எல்லா கொரியர் பார்சலும் ஏன்னா புக்கு தான். ரயில்வேயில் போகும், விமானத்தின் மூலம் போகும். எல்லா இடங்களிலும் புக்கு சப்ளை பண்ணி புக்கு பார்சல் கட்டுறதுக்கே யூனியனே வரும். யூனியன் டீமே இருக்குது. அப்படி டெவலப் பண்ணி கொண்டு வச்சார். ஏன்? என்னிடத்தில் இருந்த அந்த விசுவாச பயணம். அல்லேலூயா. ஆனாலும் இந்த வியாபாரத்தை பெருக்குவதற்கு எந்த அறிவு ஞானமும் வேத அறிவு எனக்கு இல்லை. ஆண்டவர் கொடுக்குற கதையெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. அப்படி யாராவது ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொன்னால், அப்படி ஒரு வெந்திக்கேசாரம் உள்ளே வந்தால் அவன் தலையை பிடிச்சி முதுல 2 கொடுக்க தான் தோணும். அதான் என் டைப்பு. அல்லேலூயா. ஆனாலும் நான் அதை வியாபார ரீதியில் எப்படி டெவலப் பண்ணேன்னா, ஒரு ஊழல், ஒரு கரப்ஷனை எடுத்துக்கொண்டேன். முதல்ல நாகர்கோவில் நகராட்சி முதல்ல எடுத்துக்கொண்ட டைட்டில். அங்கே ஒரு அதிகாரி எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டேன். சூப்பர் எவிடன்ஸு. மொத்த எவிடன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு போஸ்டரை விடிய காலம் 3 மணி 4 மணி எழும்போது கன்னியாகுமரி மாவட்டம் ஒரே நேரத்தில் ஒட்டப்படும் போஸ்டர். ஒரே நேரத்தில். ஏண்டால் 9 மணிக்கு ஒட்டுனா 10 மணிக்கு சினிமா போஸ்டர் அதுக்கு மேலே உட்காரும். 12 மணிக்கு ஒட்டுனா மத போஸ்டர் அதில் உட்காரும். எல்லாரும் ஒட்டி முடிச்சுட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு போவான். நாங்கள் 3 மணியில் எனக்கு டீம் அங்கே இறங்கும். கன்னியாகுமரியிலே 3 to 4, நாகர்கோவில் 3 to 4, தக்கலையிலே 3 to 4, எல்லா ஊர்லேயும் அப்படி செட் பண்ணி வச்சுருப்பேன். ஒரே டைம் சிக்னல் கொடுத்ததும் அங்கே ஒட்ட ஆரம்பிச்சிருவான். விடிய காலம் 5 மணி வரைக்கும். அப்புறம் யாரும் கிழிக்க முடியாது. பார்ப்பாங்க ஊழல். அடுத்த வாரம் புத்தகத்தை கொண்டு போகும்போது எனக்கு இருந்த அந்த வியாபாரத்தினுடைய வளர்ச்சியை நான் புரிந்து கொண்டேன். கடைசியில் கேல்குலேட்டர் வச்சு தான் புக்கு கலெக்ஷன் பண்ணணும். மனக்கணக்கு இல்லை, நேரம் மேலே மனக்கணக்கு. ஒரு புத்தகம் வைக்கும், 2 புத்தகம் வைக்கும். லாஸ்ட்டில் கேல்குலேஷன் போட்டு தான் சேல்ஸ். இவ்வளோ வாங்கியிருக்க, இவ்வளோ காசு கொடு. செம கலெக்ஷன். அன்னையிலிருந்து ஆரம்பித்தது விசுவாச பயணம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த பயணத்தில் நிலையாய் நிற்காததினால், நான் அவரை பயன்படுத்தாததினால், அவர் என்னை பயன்படுத்தால் விட்டுவிட்டார். 2000 எல்லாமே ஊற்றி முடித்தார். உற்சாகமாக கையை தட்டலாம். ஒரு மனிதனுடைய நிரந்தரமான வெற்றி அவர் நம்ம கூடவே இருக்கிறதா. நம்முடைய தொழிலில் அவர் கூடவே இருந்தால் எந்த தொழிலும் ஜெயிக்க முடியும். எந்த தொழிலும்.
ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி ஏன், எதற்கு? ஏன் இந்த குடும்பத்தில் வருமானம் இல்லை? ஏன் இந்த குடும்பத்தில் ஊழியம் ஜெயிக்கவில்லை? ஏன் இந்த குடும்பத்தில் தரித்திரம் ஆண்டு கொண்டிருக்கிறது? ஏன் ஆசீர்வாத தடைகள் இருக்கிறது சொன்னால் நம்முடைய விசுவாச குலைச்சல் தான், நம்பிக்கையினுடைய குலைச்சல். அது முழுமையாக இல்லை. நீ உலகத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறாய். பிலிப்பில் சொல்லப்பட்ட போல உலகத்தின் மேல், மாம்சத்து மேல் நம்பிக்கை. ஆவிக்குரிய தேவன் மேலே நம்பிக்கை வச்சா அவருடைய ஞானம் நமக்கு உண்டாகும். அவருடைய ஞானம் நமக்கு உண்டானால் நமக்கு வெளிச்சம் உண்டாகும். நமக்கு வெளிச்சம் உண்டானால் எந்த தீய சக்தியும் அணுகுவதில்லை. உற்சவமாக கையை தட்டலாம். உலகத்தில் நீ வாழ ஆரம்பித்தால் உலகத்தில் இருக்கிற உபத்திரங்கள் எல்லாம் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ ஆரம்பித்தா உலக வாழ்க்கையும் உபத்திரமாக இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் உபத்திரமாக இருக்கும். ஆனால் தேவன் உன்னை விட்டு ஒரு காலம் விலகுவதில்லை. கையை தட்டலாம். அன்று எப்பேற்பட்ட கடன்காரர்கள் என்னை 2000 நிற்கும் போது டீ குடிக்கணும், கடைக்கு போகிறேன், ஒத்தடி பாதையில் போகிறேன். அந்த ஒத்தடி பாதைனா ஒத்தடி பாதை இல்லை, அது பன்றிகள் புரளுகிற ஒரு சகதி. அந்த சகதியில் போனால் தான் அந்த ஜங்ஷனுக்கு போக முடியும். அக்காலத்தில் டிஎன்ஹெச்பி ஆவடி அது ஒரு புதை குளியல் தான், சேர்குளியல் தான். இன்றைக்கி ஒரு சென்ட்டுக்கு கோடி கொடுக்கணும். அந்த சகதி வழியாக கடந்து சென்று ஒரு டீயை சாப்பிட்டுட்டு எவனும் பார்த்துடக்கூடாது, எந்த கடன்காரன் கண்ணிலே படக்கூடாது. அவே சந்து வழியாய் திரும்ப வரும்போது அதே சகதி வழியாக வந்து எங்கள் வீட்டு பின்னாடி வந்து ஏறுவோம். அப்படி ஏறும்போதெல்லாம் நெறிஞ்சி முள் சொருக்கு சொருக்குன்னு குத்தும். அன்னைக்கு குத்தும்போது தான் ஆண்டவருடைய சப்தத்தை நான் கேட்டேன். உச்சம்மா கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, முதல்ல சொன்னார், நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொன்னார். கையை தட்டுங்க. ரெண்டாவது சொன்னார், பயப்படாதேன்னு சொன்னார். மூன்றாவது சொன்னார், உன் கடன் நான் அடைப்பேன்னு சொன்னார். 3 காரியத்தை சொன்னார். இந்த 3 கேட்கறதுக்கு ஆறுதலாக இருக்கு. இந்த முள்காட்டில் என்னை தவிர வேற மனிதர்களே இல்லையே. ஆண்டவர் பேசுவார்னு சொன்னால் அக்காலத்தில் நான் விசுவசிக்க மாட்டேன். பெந்திக்கோஸ்காரர்கள் ஆண்டவர் என்னிடத்தில் பேசினார்னு சொன்னால் எனக்கு அப்படி அக்கினி எடுத்து கொளுத்துன மாதிரி இருக்கும். ஓட்டி போய் ஒன்று அடித்தா என்னன்னு தோணும். எவ்வளோ பெரிய ஆண்டவர், அவர் இந்த மாம்சமான மனுஷனிடத்தில் பேசுவார்னு சொல்லி மைக்கில் ரீல் விட்டுறானுவோம். கள்ளப்பயலுவன்னு சொல்லுவேன், அப்படி தான் சொல்லுவேன். இன்னும் என்ன நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. ஆகவே நான் அப்படி இருக்கிற வேளையில் என்னிடத்தில் இப்படி ஒரு சத்தம் கேட்குற மனிதனே கிடையாது. ஆனால் சினிமாவில் பார்க்குற இயேசு கிறிஸ்துவ போல ஒரு உருவம் இருக்கிறது, பெண் வஸ்திரம் தரித்து. இப்போ இங்கிருந்து தான் சத்தம் வருது. ரிப்பீட் 3 முறை மேலே ஆண்டவர் பேசுறதில்லை. கர்த்தர் ஒரு விசை மாத்திரம் பேசுகிற தேவன். ஆனால் எனக்கு அங்கே 3 முறை சொன்னார். ஆனால் இந்த வார்த்தை மாமிசத்தினுடைய பயத்தை அப்புறப்படுத்தியது. ஒரு சம கையை தட்டுங்க. இந்த அழிஞ்சு போனோம், முடிஞ்சு போனோம், இன்னொரு அந்த எண்ணமும் அற்று போய்விட்டது. கையை தட்டலாம். அடுத்து இவருடைய வார்த்தை நல்ல ஒரு டப்பா கார்லிக்ஸை சாப்பிட்டா எப்படி இருக்கும், தொம்பு வரும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஹல்லேலூயா. பலன் உள்ளதாக இருந்தது, பயத்தை போக்குறதாக இருந்தது, உற்சாகத்தை கொடுக்கிறதாக இருந்தது, நம்பிக்கையை கொடுக்கிறதாக இருந்தது. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே
பனி போல். ஹல்லேலூயா. இதான் பாடல். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை கடந்து வந்தா நம்ம சாப்பிட்டது மாதிரி, சாப்பிடாமலே சாப்பிட்ட மாதிரி. அவருடைய ஆறுதலான வார்த்தை வந்துச்சுன்னா நமக்கு தெம்பு வந்தது மாதிரி, வைராக்கியம் பிறந்துடும். அன்னையில் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பயமே இல்லாமல் போச்சு. உற்சாகமாக கையை தட்டுங்க. இல்லைன்னா உலகத்தில் வாழ்வதற்கு பயம். தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள வந்த பிறகு பலன். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆகவே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஆவியினால், அப்படியே வார்த்தையினால் தான் போஜனம். அப்போ எனக்கு உற்சாகமான போஜனம் அன்னைக்கு தான் கொடுத்தாரு. அப்போ நான் சாப்பிட்ட பிரியாணி அதுதான். உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உலகம் எனக்கு உபத்திரமாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. பாடுகள் எனக்கு கூடவே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஆவியான தேவன் ஒரு வினாடி கூட என்னை விட்டு விலகினதும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சொல்லுவார், நான் ஒட்டி விலகுவதில்லைன்னு. ஆனால் என் வாழ்க்கையில் விலகாமலே இருக்கிறார். ஆகவே தான் இந்த ஊழியம் உலகத்தின் மத்தியில் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. உற்சாகமாக கையை தட்டுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாதான் பலன், சாப்பிட்டு வர பலன் அல்ல. உள்ளத்தில் யார் சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? ஒரு கோட்டர் அடி எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும்? குடிக்கும்போது சந்தோஷம், அடுத்த நிமிஷம் மறுபடியும் அதே துக்கத்தை நினச்சி ஏன் அழுவ? நீ ஒரு துக்கம் போகிறதுக்காக நீ குடிக்கிற, பிறகு அதே துக்கத்தை வச்சா பாட்டு பாடுவ. ஒருவேளை பொண்டாட்டியே ஒன்று அடிச்சிருப்பான், அவன் போய் குடிச்சிருப்பான். சரி, குடித்து மறக்கிறது நீ குடிச்சா, ஆனால் மறக்க முடியுமா? அதே பொண்டாட்டி வந்து ஏண்டி என்ன அடித்த, அப்போ ஒன்று விட போடுவான். ஏண்டி என்ன அடிக்கிற, அப்போ ஒன்று விட போடுவா. ஏண்டா குடிச்சேன்னு கேட்டால் அடுத்தும் போடுவா. அப்போ துக்கம் பெருகத்தானே செய்து. ஆகவே உலகத்தினுடைய துக்கத்தை மாற்றி போடாது, அது பெருக்கும். ஆனால் ஆவியான ஒரு வாழ்க்கையில் வந்தால் இந்த உலகத்தினுடைய துக்கங்கள் எல்லாம் நமக்கு தூசி மாதிரி தோன்றும், உதறி தள்ளலாம். உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் சுகம், அவருடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தால் நமக்கு சமாதானம், அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் மகிழ்ச்சி கட்டாயம் உண்டாகும். ஆனால் அதுக்கு முன்னாடி உத்தரங்கள் இருக்கும். ஆனால் டேக் இட் ஈஸி. அதான் தேவன் தருகிற அந்த பாடுகளை ரசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும். ரெண்டையும் ரசித்தால் நீ இந்த உலகத்தை ஜெயித்தாய் என்பதுதான் மெய்ப்பொருள். உற்சாகமாக கையை தட்டு. ஹல்லேலூயா. இந்த உலகம் தருகிற துன்பத்தை, இல்லை உன்னுடைய குடும்பத்தில் ஏற்படுகிற துக்கத்தை நீ வாழ்நாள் முழுதும் கொண்டு நடந்தால் நீ ஒரு நோயாளி. அடுத்த சாவு உனக்கு தான். ஒரு குடும்பம் இருக்குது, ஒருத்தன் செத்து போயிடுவான். ஆகா, தாய் தப்பெல்லாம் செத்து போகிறாங்களா? 40 நாள் அழுவாங்க, அப்புறம் பெருமையெல்லாம் சொல்லி சொல்லி 40 நாள் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒருத்தனை இருக்கிறதே மறந்துடுவாங்க. ஒரு இறப்பை கூட நீ வாழ்நாள் முழுதும் கொண்டு போக முடியல, நீ அதை தொலைத்து விடுகிறாய், சிறிது நாள் மறந்து விடுகிறாய். இல்லைன்னா புருஷன் செத்தா அடுத்த புருஷனை பிடிச்சிக்கலையா நீ? இதுக்கெல்லாம் டேக் இட் ஈஸியாக இருக்குல்ல. அப்போ தேவனாகிய கர்த்தர் உனக்கு பாடுகளை வைக்கும்போது அதே டேக் இட் ஈஸி வேணும். ஹல்லேலூயா. அவர் தருகிறார். அவர் எதற்கோ இந்த துன்பத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார், இந்த உபத்திரத்தை வைத்திருக்கிறார், தீரா கவலையை வைத்திருக்கிறார். என்று மாறும் என்று நம்ம கேட்கலாம், தப்பு இல்லை. ஏன் இது வரைக்கும் மாறலைன்னு கேட்கணும். அப்போ அவர் சொல்லுவார் சிரிச்சுட்டு, நீ மாறல, நீ மாறினதான் நான் உனக்கு தருவேன்னு சொல்லுவார். உற்சாகமாக கையை தட்டி. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. 75 வயதில் ஒரு பிள்ளை தருவேன்னு சொல்லுகிறார். 75. அப்போ ஆகார் என்ன சொல்லுவான், சாராள் என்ன சொல்லுவா, வயதான கிளைக்கு பிள்ளை கிடைக்குமா? சிரிச்சா, நக்கலாக சிரிச்சா. சிரிப்பில் எத்தனை அர்த்தம் இருக்கு இல்லையா? நக்கலாக சிரிச்சா. உடனே அப்போவே சொன்னார், ஏன் சிரிக்கிற? ஆண்டவர் கேட்குறாரு. பேசுகிறது ஆண்டவர்,
அன்னைக்கெல்லாம் மாமிசமாக நிற்பார். உனக்கு பிள்ளை தருவேன்னு சொன்னால் நம்பணும். ஏன் சிரிக்கிற? வயசு வயசு ஒரு மாமிசத்தினுடைய அடையாளம். வயது